உங்கள் வெப்சைட் கூகுளில் இண்டெக்ஸ் ஆயிருக்கு ஆனால் ரேங்கே ஆகலையா? ஈவன் கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸில் செகண்ட் பேஜ் கூட அப்பியர் ஆகலையா? இந்த வீடியோவில் இண்டெக்ஸ் ஆன உங்கள் வெப் பேஜஸ் ஏன் ரேங்க் ஆக மாட்டேங்குது, அப்புறம் எப்படி ரேங்கிங் இம்ப்ரூவ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட், இண்டெக்ஸ் நாட் ரேங்கிங் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கூகுள் உங்கள் வெப்பேஜை இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது கூகுளோட டேட்டா பேஸில் உங்களோட வெப்சைட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸில் டாப் பொசிஷனில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் டிசைட் பண்ணல. இந்த ப்ராப்ளம் வரதுக்கு முக்கியமாக ஒரு 5 ரீசன் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹை காம்படிஷன் கீவேர்ட். ஸோ பெரிய வெப்சைட் டார்கெட் பண்ணியிருக்கிற கீவேர்டுக்கு சின்ன வெப்சைட்ஸ் ரேங்க் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். செகண்ட், சர்ச் இன்டென்ட் மிஸ்மேட்ச். ஸோ இதில் யூசர் தேர்ற சர்ச் இன்டென்ட்டுக்கு உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற கான்டென்ட் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா அப்பயும் உங்களுக்கான ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகாது. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெப்த் கான்டென்ட். இதில் டாப் ரேங்கிங் பொசிஷனில் இருக்கிற பேஜஸோட வேல்யூ ஸ்ட்ரக்சர் உங்கள் வெப்சைட் இல்லை அப்படின்னாலும் கூகுள் ரேங்கிங்க்கு உங்களை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஃபோர்த், வீக் பேக்லிங்ஸ். ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு குவாலிட்டியான பேக்லிங்ஸ் இல்லாமல் ஒரு பெட்டரான ரேங்கிங்கை எதிர்பார்க்க முடியாது. லாஸ்ட்டாக, ஆன் பேஜ் SEO இஷ்யூஸ். இதில் டைட்டில் டேக், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் ஹெட்டர்ஸான H1 H2 நீங்கள் வந்து ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணல அப்படின்னாலும் உங்களுடைய ரேங்கிங் அஃபெக்ட் ஆகும். அடுத்து இந்த இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், லோ குவாலிட்டி அண்ட் லாங் டெல் கீவேர்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணுங்க. அப்புறம் டாப் 5 ரேங்கிங் பேஜஸை அனலைஸ் பண்ணி அவங்களோட பெட்டரான கான்டென்ட் ரைட் பண்ணுங்க. அதில் இமேஜஸ், FAQs, அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற எல்லா பேஜஸ்க்கும் ரெலவெண்ட்டான இன்டர்லிங்க்ஸை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற வெப்சைட்ஸில் பேக்லிங்கை கிரியேட் பண்ணிக்காங்க. ஸோ இங்கே நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளோட வெப்பேஜ் இண்டெக்ஸ் ஆன உடனே டாப் பொசிஷனில் ரேங்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடாது. SEO ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். இங்கே டைம் அண்ட் ப்ராப்பர் ஆப்டிமைசேஷன் ரொம்பவே முக்கியம். எங்களோட கம்பெனியில் இந்த இஷ்யூவை சால்வ் பண்ண எங்கள் எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்ணுற எல்லா செக்லிஸ்ட்டையும் ஒரு PDF மேக் பண்ணி வச்சிருக்கோம். வேணும் அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு டேரெக்டாக DM பண்ணுறோம். ஹேவ் அ குட் டே.